தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்பட்டும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்கருள்வராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முதலின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ள தீமுடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூயதைத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உப்பை இறைவன் பரிவோடு ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு நெறியிலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியர்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூயாவியார் உடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக தம்முடைய ஆட்சியின் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னிருக்கி திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 30 இறை
திருப்பாடல் 69 இறை வார்த்தைகள் 13, 16, 29, 30, 35, 36. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும். துணை செய்வதில் நீ மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஊக்கமடைவதாக. எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கி கொள்வர். அவர் பெயர் மீது அன்பு கூறுவோரதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோர்
உம்மை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஊக்கம் அடைவதாக. இரண்டாம் வாசகம். கொலோசையர் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 15 20 முடிய. இயேசு கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நீரையும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 25 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார்.
அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் எத்தனாவது ஞாயிறு? இந்த பக்கம் கேட்டிக்ஸம் இல்லைங்க, கேட்கவா பேர் வச்சு? எத்தனாவது ஞாயிறு? 15வது ஞாயிறு. இன்றைக்கு நற்செய்தி எதுலேருந்து எடுத்திருக்காங்க? நீங்கள் கொஞ்சம் இருக்கலாம். ஓகே, கேட்டிக்ஸம் பிள்ளைங்கள பாய்ஸ், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10லேருந்து எடுத்திருக்காங்க. இன்றைக்கு நற்செய்தியை 2 பகுதிகள். முதல் பகுதி இயேசுவுக்கும் திருச்சட்டறிஞருக்கும் உள்ள உரையாடல். 2வது பகுதி இயேசு ஒரு உவமையை சொல்வது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இன்றைக்கு உரையாடல்கள் மிக முக்கியம். இன்னைக்கு நற்செய்தி ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிற வார்த்தைன்னா, திருச்சட்ட அறிஞர் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் திருச்சட்டத்தை முழுவதுமாக படித்தவர்கள். திருச்சட்டம்னு சொல்லும் பொழுது அவர்கள் நம்பியது வந்து முதல் 5 புக்கு, தோரா என்று சொல்லப்படுகிற 5 புத்தகங்கள், தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், இணைச்சட்டம், எண்ணிக்கை ஆக 5 புத்தகங்களும் நம்பினவங்க. அதில் இருக்க சட்டத்திட்டங்களை பின்பற்றியவர்கள். இதெல்லாம் அவர் எக்ஸ்பர்ட், எதை கேட்டாலும் சொல்லுவார். அப்படி இவர் எதை எப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஆரம்பிக்கும் பொழுது திருச்சட்டர் அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் எழுந்து, இயேசுவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது, அவருக்கு வந்து விஷயம் தெரியணுன்றதுக்கு அவர் கேட்கல, இயேசுவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேள்வி கேட்குறாரு. நிறைய டைமில் இந்த உரையாடல்களில் தான் ஏமாந்து போகிறோம். பேசும் பொழுது நம்மளை யாருன்னா அழகாகிறன்னு சொன்னால் இவன் மட்டும்தான் உண்மையை சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு உணர்வு இவங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே ஏமாந்து போகிறது உரையாடல்களில். சமீபத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பங்குகளில் கோவாவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாம் காசுலாம் கையார் குறைய மொத்தம் 60 லட்சம் 70 லட்சம் சுட்டின்னு போயிட்டார். இன்னும் கேஸ் நடந்துட்டுருக்கு. டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சுருட்டிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் பேசின விதங்கள், எல்லா சாமியாரும் எல்லா பங்கு பேரும் ஏமாந்துருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அது 60 லட்சம் 70 லட்சம் இங்கே மட்டும், நம்ம சுற்றி இருக்கிற ஊர்களில் மட்டும். இன்னும் அவன் எவ்வளோ ஏமாத்தினானோ தெரியல. பேசணும் ஒன்று ஏமாந்துடுறது. ஏன்னா நம்ம எப்பவுமே இது இயேசு சொல்லித்தர முதல் விஷயம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசணும், எப்படி ஒரு கேள்வியை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான். நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு அம்மா, ஒரு அந்த சப்ஸ்டேஷன் தான் கிராமம்னோடனே நம்ம ஊரில் யாராக இருக்குன்னா யோசிக்கக்கூடாது. பொதுவாக ஒரு அழகான ஒரு தெரு இருக்கும், அது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கும். அந்த அம்மா காலையில் அதுக்கு வேலை என்ன வேலைன்னா, கீரை எடுத்துன்னு வருவாங்க. வெளியில் கீரை எடுத்துன்னு வாசலில் உட்காருவாங்க. வாசலில் உட்காருன்னு கீரையை கிள்ற மாதிரியே கூடுவாங்க. மங்களாம் இங்கே வாங்குவாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அவங்க கீரையை கிள்ளிடுவாங்க, வெங்காயம் அரிஞ்சிடுவாங்க, தக்காளி எல்லாம் செஞ்சுடுவாங்க. ஆனால் அது முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையும் மங்களம் பரிமளம் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க. அந்த மதியத்துக்குள்ளே டெய்லி இதே வேலையை. அவங்களுக்கு நான் ஊர்கொளுத்தியே அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா இது என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பேசுவாங்க.
யார் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, என்ன கேட்குறாங்க, நம்மக்கிட்ட என்ன பேச வராங்க, நம்மக்கிட்டேயும் அந்த கேள்வி கேட்கணும். நம்ம அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய அழகா, இதெல்லாம் நம்ம யோசிச்சோன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். இன்றைக்கு இயேசுவை ஒருவர் அணுகுகிறார். அவர் சோதிக்கும் நோக்குடன் தான் அணுகுகிறார். அது இயேசுக்கு தெரியும். அதனால் என்ன கேட்குறார், அவர் என்ன கேள்வி கேட்குறார்? திருச்சட்டனர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதான் கேள்வி. நிலை வாழ்வு, நிலையான ஒரு வாழ்வை உடனே அவர் கேட்குறாரு. திருச்சட்டனர் தானே, அதனால் கேட்குறாரு, நீ திருச்சட்டம் சொல்வது என்ன, நீர் என்ன படித்தீர் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒன்று, நம்ம இறைச்சட்ட புத்தகத்தில் 6வது அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இது தோராவில் இருக்கா? தோராவில் இருக்கா? 5 புத்தகங்கள் இருக்கா? இது ஆன்சரு. அவர் சொல்றார் முதல்ல. அடுத்து என்ன சொல்லுகிறார்? லேவியர் புத்தகம் எடுங்க, 19வது அதிகாரம் எடுங்க, 18வது வசனம் படிங்க. பழிக்கு பழியின் உணர்ந்தார்கள் காப்பு கொள்ளாதே. அதுக்கப்புறம், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீது அன்பு கூறுவாயாக. அப்போ இயேசு சொல்றார், 2த்தையும் தோராவில் இருந்து அவர் படித்த புத்தகத்திலேருந்தே சொல்றார். சரியா சொன்னீர், நீ சொன்னபடியே போய் வாழும் அப்படி சொல்லி முடிக்கிறார். இதுதான் டயலாக். ஓகே, அவர் யார்கிட்ட பேசுறாரு, அவன் எதுக்கு கேட்குறான்னு இயேசுக்கு தெரியுது. அதனால அவனுடைய சட்டத்திலிருந்து நீ சொல்லுப்பான்றாரு. நீ சரியா சொன்ன, ஆனால் போய் வாழ்ந்து காட்டு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவன் சும்மா இருந்தானா? அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? அவன் நேர்மையாளன் என்று காட்ட விரும்பி அவன் நடிக்கிறான். அவன் தான் சின்சியர், அவனுக்கு தான் எக்ஸ்பர்ட், அவன் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் காட்ட விரும்பி அடுத்த கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் அடுத்திருப்பவர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போதான் இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை அது? நல்ல சமாரியன் ஓமை. ஏன் அது நல்ல சமாரியன்? யாருன்னா ஒருத்தரை பார்த்து நல்ல திருடன், நல்ல தீவிரவாதி அப்படி என்ன சொல்லுவான்? நல்ல கொள்ளைக்காரன், நல்ல போதை அடிக்கிறவன், நல்ல குடிகாரன் யாரா சொல்லுவோமா? ஆனால் சமாரியா மேலே யூதர்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருந்தது. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய சாலமோன் அரசர் பிரிந்த பிறகு அந்த இது அவருடைய யூத குலமே 2ஆய் பிரிகிறது. அவங்களுடைய அரசியலே 2ஆக பிரிகிறது. ஒன்று வடக்கு மாகாணம், ஒன்று தெற்கு மாகாணமாக பிரிகிறது. நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் பிரியுது. இந்த வடக்கு மாகாணத்தினுடைய தலைநகர் எது? அந்த பகுதி என்னென்று அழைக்கப்பட்டது? வடக்கு மாகாணம் இஸ்ரேல் அழைக்கப்பட்டது. அதனுடைய தலைநகர் என்ன? சமாரியா. தெற்கு மாகாணம் என்னென்று அழைக்கப்பட்டது? யூதே என்று அழைக்கப்பட்டது. அதனுடைய தலைநகர் ஜெருசலேம். இங்க என்ன நடக்குது? 2ஆ பிரிஞ்ச பிறகு இந்த வடக்கு மாகாணத்துடைய தலைநகர் எது சொன்னீங்க? சமாரியா. அசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்க சமாரியாவில் இருக்கிறவங்க எல்லா யூதர்கள் எல்லாரையும் கொண்டு போய் வெளியில அவர்களை அடிமைகளாக கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ரீபாப்புலேட் பண்றாங்க. வேறு இனத்தை உருவாக்குகிறார்கள், வேறு கலப்பினத்தை உருவாக்குகிறாங்க. அதனால யூதர்களுக்கு கோபம், இது கலப்பினம் ஆயிடுச்சு, இவங்க நம்முடைய வகையாரா இல்லை, இவங்க நம்முடைய வகையை சார்ந்தவர்கள் அல்ல, நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்களோடு நம்ம எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அவர்கள் யூதர்கள் சமாரியாவை வெறுக்கிறார்கள். எந்த கட்டம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் சமாரியா வழியாக எருசலேமுக்கு போனோம்னா ஈஸியாக போயிடலாம். எட்டியாபுரத்துலேருந்து நம்ம தர்காஸ் தாண்டி போனோம்னா ஈஸியாக தாம்பரத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அவங்க போயிட்டு சோமங்கலம் போயிட்டு குன்றத்தூர் போயிட்டு பல்லாவரம் போயிட்டு தாம்பரம் போனால் எப்படியோ அந்த மாதிரி சுற்றி கொண்டு செல்வார்கள். அது வழக்கமாக இருந்தது. அவ்வளோ வெறுப்பு, ஊர் பக்கம் கூட போக மாட்டாங்க. அந்த அளவிற்கு அவங்க மேலே வெறுப்பு இருந்தது. அந்த சமாரியாவில் ஒருத்தன் நல்லவன் என்று சொல்லி இயேசு சொல்கிற விஷயம் தான் இன்றைக்கு. என்னன்னு சொன்னால், அவன் எருசலேமிலிருந்து எங்கே போகிறான்? எரிகோவுக்கு செல்கிறான். எருசலேம்ன்றது மலையினுடைய உச்சியில் இருக்கிற ஒரு நகரம், எரிகோன்றது கீழே இருக்கிற ஒரு நகரம். ரெண்டுத்துக்கும் உள்ள தொலைவு தூரம் எவ்வளோன்னு சொன்னாக்கா 16 மைல், ஏறக்குறைய 25 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர். எத்தனை மைல்? மேலே இருக்க நகரம் பேர்னா எருசலேம், கீழே இருக்க நகரம். இந்த கதையை வைத்து ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொன்னா, ஒருவன் மேலிருந்து ஒருத்தன் இறங்கி வருகிறான். அவன் கல்வருடைய கையிலே அகப்பட்டு கொண்டான். கல்வரில் அகப்பட்டு அவனுடைய சிச்சுவேஷனை சொல்றாங்க. அந்த கல்வர்கள் அவனுடைய ஆடையை உறிந்து விட்டார்கள். அவனை அடித்து அவன் குற்றுயிராக இருக்கிறான். குற்றுயிர்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். கொஞ்சம் உயிர் தான் அவனிடத்துல இருக்கிறது. அதான் குற்றுன்றது மீனிங். கொஞ்சம் உயிர் தான் இருக்கிறது. அவன் குற்றுயிராய் கடந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் 3 பேர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில், ஏன்னா அது கடுமையான பாதை, இந்த
எருசலேம் எரிக்கோவுக்கு போகிறது வந்து ஈஸியான பாதை, ரொம்ப பெரிய நம்ம பார்க்குற மாதிரி ஜிஎஸ்டி ரோடோ NH ரோடோ கிடையாது. அந்த பாதை கடினமான பாதை, கல்வர்கள் இருப்பார்கள், பயத்தோடு தான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்யும்போது இப்படிப்பட்ட அடிப்பட்டு படுத்து கிடக்கிறான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அப்போ 3 பேர் போகிறாங்க. யார் யார் போகிறது? குரு ஒருத்தர் போகிறாரு, 2வது லேவியர் போகிறாரு, இன்னொருத்தர் சமாரியன். சரி, ஒரு கேள்வி நான் கேட்குறேன். எத்தனை வருஷம் நம்ம படிச்சிருப்போம்? யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 500 ரூபாய் பரிசு தரேன். குரு ஹெல்ப் பண்ணாததுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. என்ன பூசைக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஏன்னா கை தூக்கி சொல்லுங்க. ரியோ சரியா சொல்றீங்க. என்னப்பா சொல்லுப்பா. ஒயிட் கலர் உடுப்பு அடுக்காயிடும். தீட்டு யார் சொன்ன? தீட்டு அதை பற்றி டீட்டெயில் என்ன சொல்லுவீங்களா? கரெக்டாக சொல்ல மாட்டேன், சொன்னீங்கன்னா 500 ரூபா கொடுத்துலாமே. ரத்தன்றீங்க, தீட்டுன்றீங்க, கரெக்டாக சொல்லணும். என்ன தீட்டு? லேவியர் புத்தகம் எடுங்க, எனக்கு தான் அந்த 500 ரூபாய். 19வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. திறந்த வெளியில் எண்ணிக்கை எடுங்க. எண்ணிக்கை 19வது அதிகாரம் 16வது வசனம் படி. எண்ணிக்கை புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையோ தொட்டால் அவன் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாக இருப்பான். 7 நாள் தீட்டாயிடும். ஏன் 7 நாள் தீட்டுன்னு? ஏன் அவன் 7 நாள் தீட்டை பற்றி யோசிக்கிறான்? ஏன்னா அது 2 ப்ரொசீஜர். 3வது நாள் ஒரு தடவை ஈசோப்பில் குளிக்கணும், அப்புறம் 7ஆம் நாள் தடவை யோசிப்பு, பெரிய ப்ரொசீஜர். அதை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும் கதை. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, குரு அவன் வரும்பொழுது அவனை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வன் எங்கேருந்து வரான்? எருசலேம் வந்து எரிகோவுக்கு வரான். அப்போ மறுபக்கம் எது? எரிகோவில் இருந்து எருசலேம் போகிறது. இவன் ஏன் எருசலேம் போகிறார் அந்த குரு அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுக்கு வருடத்திலே 2 ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு கிடைக்கும். 2 வாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. 2 வாரம் இறைப்பணி செய்வதற்கு, அதான் அவங்களுடைய கூலியாக இருக்கும். மேலே போய் இறைப்பணி செய்வதற்கு 2 வாரம் இருக்கும். ஒருவேளை இவன் தொட்டா அதில் 7 நாள் இவனுக்கு போயிடும். அவனுடைய பாதி கூலி முடிஞ்சு போயிடும். அவனுக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அப்படியாக கூட இருக்கலாம் என்று அவன் ஒதுக்கி செல்கிறான். இது ஒரு புறம். ஓகே, 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம லேவியர் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற லேவியர். அவருக்கு நம்ம எப்படி இவரை போய் தொடர்றது, நம்ம போய் எப்படி இவனெல்லாம் தொடர்றது அப்படின்ற ஒரு மமதை, ஒரு ஆணவத்தில் செல்லுகிறான். 3வது ஒரு தான் சமாரியனுடைய நிலையை இயேசு அப்படியே வர்ணிக்கிறார். என்ன செய்கிறாரு? நிறைய நேரத்தில் உதவி நம்ம செய்கிறோம், அன்புன்னு சொல்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுன்சிலிங்கில் சொல்கிறார், மனைவி சொல்கிறாங்க, முதல்ல அவர் வச்சு தான் சொன்னாங்க, முதல்ல என் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நீ தான் எனக்கு முக்கியம் நிறைய. கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு, எங்கள் அம்மா 2வது, எங்கள் தம்பி 3, நீ 4வதுன்றாரு. எப்படி மாறுகிறது? எண்ணங்களை மாற்றிக்கொள்வது, வார்த்தைகளை மாற்றிக்கொள்வது, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. இங்கே சமாரியன் செய்கிற காரியத்தை பாருங்க. சமாரியன் பயணித்து கொண்டு செல்கிறான். இவனை கண்டவுடன் தன்னுடைய பயணத்திலிருந்து இறங்குகிறான். அதான் முதல் ஸ்டெப். என்ன பண்றான்? இறங்குகிறான். தன்னுடைய பயணத்திலிருந்து முதல்ல என்ன செய்யறான்? இறங்குகிறான். 2வது இறங்கின உடனே அவனுடைய அருகில் செல்லுகிறான். அவனுடைய பைபிள கொடுத்த வார்த்தைகள் தான் அது. அவனுடைய அருகில் செல்லுகிறான். 3வது அவனை பார்க்கிறான். 4வது அவன் மேல பரிவு கொள்கிறான். 5வது அவனை தொடுகிறான். 6வது அவனிடத்திலிருந்து எண்ணெயும் திராட்சையும் வைத்து அவனை கட்டுகிறான். 7வதாக அவனை தன்னுடைய விலங்கில் ஏற்றிக்கொள்கிறான். 8வதாக சாவடிக்கு கொண்டு செல்கிறான். 9வதாக அவனை கவனித்துக் கொள்ள சொல்லி அங்கே தங்குறான். நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா மறுநாள் காலை அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அன்று இரவு அங்கே தங்கியிருக்கிறான். அவனோட தங்கிட்டு அடுத்த நாள் காலை 2 தெனாரியங்களை கொடுத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரும்பொழுது அது வரைக்கும் செலவு பார்த்துக்க, நான் மீண்டும் வரேன் என்று சொல்லிட்டு அவன் சொல்லிவிட்டு செல்கிறான். இந்த உதவி செய்தலில் அன்பு செய்தல் எப்படின்னு பாருங்க. சும்மா தூரத்தில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்கிறேன்,
நான் அவங்களுக்கு உதவியா இருக்கிறேன். எத்தனையோ பேர் நம்ம சொல்றோம். உதவி இப்படித்தான் இருக்கிறதா? முதல்ல நம்முடைய நிலையிலிருந்து இறங்குறோமா? நம்ம நிலையிலிருந்து இறங்குறதுன்னா அவன் வாகனத்திலிருந்து இறறான். நீ சீரியல் பார்த்துனே உதவி செஞ்சிருவேன், ஃபோன் பார்த்துக்கினே உதவி செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா எப்படி நியாயமாகும்? அது எப்படி உதவியாகும்? உன்னுடைய நிலையிலிருந்து இறங்கு. உதவி என்பது என்ன, அன்பது என்பது என்னன்னா, தேவைப்படுவனுக்கு உன்னுடைய நிலையிலிருந்து இறங்கு. கடவுள் இறங்கி வந்தார், அன்னை மரியாள் இறங்கி வந்தார் அடுத்த உதவி செய்வதற்காக. தன்னுடைய நிலையில் இருந்தீங்க. முதல்ல துணை இறங்குதல். தன்னுடைய நிலையில் இருந்திருங்கள், பயணத்தில் இருந்தீர்கள், தன்னுடைய பாதையில் இருந்து இறங்குதல். நான் செய்கிற காரியத்தை நிறுத்திவிட்டு செல்லுதல், அதான் முக்கியம். இன்றைக்கு ஆனா நீ செஞ்சுக்கிட்டே இருமா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்றது. இரண்டாவதாக அருகில் செல்லுதல். இன்றைக்கு நிறைய உடனிருப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன்ற உணர்வே பெற்றோர்களுக்கு இல்லை. பெற்றோர்கள் என் பிள்ளை காப்பாற்றுவான்னு எத்தனை பிள்ளைங்க சொல்லுவாங்க, இதுவா காப்பாற்றேன், இந்த மூஞ்சா காப்பாற்றும், இதுவா சோறு போடும், இதை நம்பிலாம் நான் இல்லை. இதுதான் பெற்றோர்களுடைய நிலை. பெற்றோர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக பேசுவது இதுதான். இவங்களை நம்பிலாம் நாங்கள் இல்லை. இன்றைக்கு என்னை நிறைய பெற்றோர்களை பார்ப்பதில்லை. என் பொண்ணு பார்த்து என் பையன் பார்த்துக்கணும் இப்போ சொல்கிறதே கிடையாது. நாங்கள் வேணா பார்த்துக்கிறோம் அப்படின்ற நிலை. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் இறங்கி வருவதே இல்லை, அருகில் செல்வதே இல்லை. உடனிருத்தல். மூன்றாவதாக அவங்க தொடுதல். எது தேவை அங்கே அவனுக்கு தேவை தொடுதல். குற்றுவிதாய் கிடக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்துருவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு பல்ஸ் இருக்கா, ஹார்ட் ரேட் இருக்கா, தொட்டு பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அதன் பிறகு தன்னிடத்தில் இருப்பதை வைத்து கட்டுக்கிறான். எண்ணெயும் அவனுக்கு உயர்ந்த பொருள், விலை மதிக்க முடியாத பொருள். அந்த நேரத்தில் அதிகமாக விலை போன பொருள் எது? எண்ணெயும் திராட்சையும் தான் விலை போன பொருள். அதை வைத்து அவன் கட்டுக்கிறான். திரும்ப அவனை விடல, நீ வா வண்டியில் வா, நான் பார்த்துக்கிறேன் வா, வண்டியில் ஏற்றுக்கிறான். அங்கேருந்து வா, அங்கே சாவடிக்கு செல்கிறான். சாவடிக்கு சென்று அங்கே கவனித்து கொள்ள சொல்லி கேட்டுக்கொண்டு அவனை அங்கோடு தங்கி விட்டு செல்கிறான். அப்போது உதவி என்பது ஏதோ ஐயோ நான் சும்மா போனேன், அன்னைக்கு காஃபி போட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு நாள் காஃபி போட்டேன்னு வச்சுங்க, 30 நாளைக்கு நான் போட தேவையில்லை. ஒரே நாள் சாப்பாடு செஞ்சேன்னா 30 நாளைக்கு. அதுவா அன்பு? அதுவா உதவி? புரியல? நம்ம எந்த நிலையில் நம்ம உதவி செய்கிறோம்? பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய உதவி எப்படி இருக்க வேண்டும்? உடனிருத்தல். கூட நிற்கலைன்னா அது உதவியே கிடையாது, தொடலைன்னா அது உதவியே கிடையாது. எப்பவுமே நம்ம உதவி செய்யறது நம்ம ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறோம். போய் இன்னைக்கு எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, நான் சாப்பாடு செஞ்சுட்டேன், அவள் தான், ஒரு வருஷத்துக்கு நான் சாப்பாடே செய்ய தேவையில்லை, அடுத்த வருஷம் எங்கள் அம்மா ஊருக்கு போவாங்க, அடுத்த வருஷம் செஞ்சால் போதும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இதுதான் உதவி நினைச்சிட்டு இருக்காங்க. அன்றாடம் தாயோடும் தந்தையோடும் இருப்பதை உதவியாக நினைப்பதில்லை. தாய்க்கும் தந்தைக்கும் தேவையான தான் இருக்கிறோம் என்கிற உணர்வை தருவதை உதவியாக நினைப்பதில்லை. அப்பா எவ்வளோ டென்ஷனோட வர்றாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம், நான் பார்க்காம அப்பா இன்னும் நேர்த்தி வருது, அவரு டென்ஷனாகி வெளியே ஓடணும் எப்படியாவது நம்ம. அப்போது நம்முடைய பங்களிப்பு என்ன? நம்ம எப்படி ஒரு நல்ல சமாரியனாக இருக்கிறோம் என்று யோசிச்சு பார்க்கணும் பிள்ளைகளே. இன்றைக்கு இது ஒரு நிலை இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல சமாரியனுடைய ஊமையை சொல்லிட்டு இப்போ கேட்குறார், அடுத்திருப்பவர் யார்? அப்போ சொன்னால் யார்? இரக்கம் காட்டியவரே. அப்போ யார் இரக்கம் காட்டியவர்களோ அவங்க தான் நல்ல சமாரியன். இறங்குதல் என்பது கடவுள் இயேசு இரக்கத்தின் முகமாக இருந்தார். எங்கே போனாரோ யாரை பார்த்தாரோ உடனே இறங்கினார். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு. அவங்க எல்லாம் தாண்டி போறாங்க, பெரிய கூட்டம் தான். தாவீதின் மகனே என் மீது இறங்கும்னு சொல்லிட்டு எல்லாம் தாண்டி போறாங்க. நிச்சயமாக அவர் கேட்டிருக்க கூட கஷ்டமான வேலை. ஆனால் அவருடைய குரல் கேட்டவொன்னு அவங்க கூப்பிட்டுன்னு சொல்றாரு. இல்லை இவ்வளோ கூட்டம் முடியாது, நீ கூப்பிடு, இறங்குகிறார். எந்த இடத்துக்கு இயேசு போனாரோ இறங்கினார். இன்றைக்கு கடவுளின் முகமாக, கிறிஸ்துவின் முகமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட இறங்காம, கொஞ்சம் கூட இரக்க முகமாக இல்லாமல் நான் கிறிஸ்துவன் 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 என்று நம்ம வாய்க்கிலேயே சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகான வாசகம். இணைச்சிட்ட புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம். அதில் என்ன சொல்கிறது? நீ கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடி. முதல்ல கடவுள் சொல்றதை நல்லா கேளு, கடவுள் சொல்றதை கவனி. கடவுள் சொல்றதை கவனிக்காம விடாம முதல் சொல்றது. இரண்டாவது, கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடி, திருச்சட்டத்தை கடைப்பிடி. என்ன திருச்சட்டம்? அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. திருச்சட்டம்னா என்ன? நீ போயிட்டு வானத்துக்கு அப்பால் போய் கொண்டு வந்து அந்த சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், கடவுளுடைய சட்டம் தானே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது வானத்திற்கு அப்பால் இல்லை. யாராவது கொண்டு போய் கடலுக்கு அப்பால் இருக்க அந்த சட்டம் யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறியா? அது கடலுக்கு அப்பால் இல்லை. அப்புறம் எங்க இருக்கிறது? உன் வாயில் இருக்கிறது, உன் இதயத்தில் இருக்கிறது, உன் அருகாமையில் இருக்கிறது. இது மூணுமே எங்க இருக்குதுன்னா உன் வீட்டில் இருக்குது. உன் வாயில் இருக்கிறது, உன் இதயத்தில் இருக்கிறது, உனக்கு அருகாமையில் இருக்கிறது. உன்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள்
திருச்சட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும், கடவுளுடைய அன்பை வெளிப்பட வேண்டும், இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். கையாமையான்னு காலிலேருந்து கத்தின்னு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசினே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த உரையாடல் பார்த்து கவனிங்க. இன்றைக்கி முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த உரையாடலை வச்சு ஆரம்பித்தாங்க. நம்ம எதுக்கு பேசுகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்தையும் பேசிக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதற்கு தேவையோ அதற்கு பேச வேண்டும். புரியுங்களா? சில பேர்லாம் வீட்டில் கத்துறதெல்லாம் ஐயோ தாங்கவே முடியாது, அவ்வளோ கத்தம். தாய் தந்தையால் தகப்பனால நிறைய பேர் சொல்லும் போது என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ பேசினே சாமி, பேசினே இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனை, அது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். புரியுதுங்களா? ஒரே சண்டை. இன்றைக்கி சொர்க்கமாக இருக்க வேண்டிய வீட்டுக்கெலாம் நரகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது நிறைய பேய்கள் காரணம் அதுக்கு. புரியுதுங்களா? அதில் அந்த இடத்தையே மாற்றி, அந்த இடத்தையே சண்டையாக்கி, அந்த இடத்தையே கலோபரமாக்குதல் நிறைய பேர் பண்ணுற வேலை. அதனால் உங்களுடைய வாயிலிருந்த வர வார்த்தை ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் திருச்சட்டம் என்று சொல்லுகிறது இன்றைக்கு முதல் வாசகம். ரெண்டாவது, உன்னுடைய இதயத்தில் இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும். உன்னுடைய இதயத்தில் வர விருப்பங்கள் நல்லா இருக்கணும். எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா அமைதியாக இருக்கணும், எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் அக்கா நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட உணர்வுகள், இதயத்திலிருந்து வெளிப்படுகிற உணர்வுகள், என் அண்ணன் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட உணர்வுகள் எடுக்கும் பொழுதே நல்ல உணர்வுகள். சரி, நம்ம காந்தியோடு வாழ்ந்தவருடைய பெயர் வினோ பாபாவேன்னு ஒருத்தர். வினோ பாபாவே. காந்தி இருந்ததுனால அவருடைய பேர்லாம் அவர் எடுப்படல. ஆனால் அவர் பெரிய ஆள். அவர் என்ன செய்தார்? இந்தியா முழுக்க பயணம் செய்தார். நிறைய பேர் வீடு இல்லையே, நிறைய பேருக்கு நிலம் இல்லையே, அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய இதயத்தில் அப்படிப்பட்ட வேட்கை இருந்தது. ஒரு புண்ணியவனாய் வாழ்ந்தார். எல்லா இடங்களுக்கும் போனார். பணக்காரங்களை பார்த்து கெஞ்சினார். நிறைய பேருக்கு இடம் இல்லை, நிலம் இருந்தால் கொடுங்க. அவர் வாங்கி 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 பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அவர் வாங்கினார். அவருடைய இயக்கத்தின் பெயர் பூமிதானம்னு பேர். வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்தார். இப்படிப்பட்ட கிறிஸ்துவை அறியாத ஒருவன் புண்ணியவானாய் திகழ்கிற பொழுது, கிறிஸ்துவை அறிந்திருக்க நாமல் குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்வை விதைக்க முடியாதா? நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷத்தை கொடுக்க முடியாதா? நம்முடைய குடும்பத்தை சொர்க்கமாக மாற்ற முடியாதா? யாரோ ஒருவன் கிறிஸ்துவை அறியாதவன் செய்கிற காரியங்கள் இவ்வளோ வலுவாக இருக்கும் பொழுது, நாடு முழுவதும் செய்கிற பொழுது, திருச்சட்டத்தை அறிந்து இயேசுவை அறிந்து இரக்கத்தின் முகமாய் இருப்பது ஏன்? நம்ம இதயத்திலிருந்து வருகிற எண்ணங்கள் நல்லவர்களாக இருக்கணும். மூன்றாவது, உன் அருகாமையில் இருக்கிறது. உன் அருகாமைனா உன்னை சுற்றி இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கிற குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம். உன்னுடைய வர்றது விஷயங்கள் அது அன்பு, அது இரக்கமாக இருக்க வேண்டும் தான் இன்றைய வார்த்தை. ஆக கடவுளுடைய இரக்கத்தின் முகமாய் வாழ்வோம், நல்ல சமாரியனாய் திகழ்வோம். ஆமென். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் எழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் ஐயனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை ஒரு
ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருச்சபையின் அருள் நிலையினர் இறைவார்த்தையை பிரமாண்டத்துடனும் எடுத்துரைக்கவும் இறை சட்டத்துக்கு தங்கள் அன்பிலும் இரக்கத்தினாலும் சார்ந்து பகரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவ பணி செவிலிய பணி ஆற்றும் என் சகோதர சகோதரிகள் கரிசனையுடனும் அர்ப்பணிப்புடனும் தங்கள் பணிகளை செய்ய தளரா மனம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்க்கை பாதையில் அன்றாடம் காயப்பட்டு கவனிப்பாரற்று கிடைக்கும் நல்ல சமையல்களை கண்டு கொள்ளவும் தேவையில் இருப்பவர்களை அணுகி செல்லும் நல்ல சமையல்களாக நாங்கள் மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணிகள் அனைவரும் நிறைவான பாதுகாப்பை பெறவும் ஒருவர் மற்றவரிடமிருந்து பொருளை அபகரிக்கும் நிலை மறைந்து எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, உம் அழைப்பினை ஏற்று உம் பணியினை திறப்பட செய்யும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி லியோடோனிக் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி கார்த்திக் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் தந்து அவர்கள் பணியை செவ்வனே செய்ய தேவையான வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியினை அருளும் இறைவா, இந்த சிறப்பிக்கும் பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களில் அன்பு, அமைதி, சமாதானம் நிலை பெறவும் எங்கள் பங்கின் அனைத்து பணிகளிலும் நாங்கள் ஒற்றுமையுடன் செயல்படவும் வரம் தாரும். மேலும் இன்றைய நாளில் உனது ஆரோக்கிய அன்னையின் திருப்படி தரிசனத்திற்காக பாத யாத்திரைக்கு செல்ல இன்றைய நாளில் மாலை அணிவிக்கும் பக்தர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் பக்தி முயற்சிகள் மற்றும் ஜப தப முயற்சிகளில் நீரையுடன் இருந்து வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் மௌனமாய் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அரசாங்க பொதுத் தேர்வு எழுதுகிற நம்முடைய மாணவ மாணவியர்களுக்காக, நம்முடைய ஊரில் அமைந்திருக்கிற அனைத்து கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கடவுள் ஆசீர்வதிக்கிறோம். ஒப்பு கொடுங்க. நல்ல உடல் சுகத்தை எல்லாருக்கும் தரணும். நோயுற்றுகள் குணமாக வேண்டும். குடும்பத்தில் சமாதானம், மகிழ்ச்சி பெருகணும். பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் ஒன்றாய் சேர வேண்டும். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே, நம்பிக்கையோடும் பாசத்தோடும் நாங்கள் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையே சிடுவார், காணிக்கையே சிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே.
வழியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேனும் மலர்பாதம். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு வழியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளருவதும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகழ்ந்து உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுலமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
உச்சகட்ட நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து பாத யாத்திரை செல்கிற அனைத்து பக்தர்களையும் கடவுள் நிறைவாய் வழி நடத்தி தங்களை தக்கவாறு தயாரித்து கொள்ள இந்த திருப்பலியின் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நிகழ்ந்தொழும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுகோடியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவர்கள் முககந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வர மருளை கொண்டாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, இவர் இவ்வுலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் எண்ணத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் ஒரு செல்வமே என் கடவுளுக்கு ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுளுக்கு ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினே மகிழ்வடைந்தே நான். மனமாறினே மகிழ்வடைந்தே நான். கண்மணக்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் இறைவாவும் உடைய கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மனிதர்களில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கொஞ்சம் கேட்டகிசம் பிள்ளைங்களாம் கொஞ்சம் பின்னாடி போயிடணும். இறுதி பாடல் பாடும் பொழுது மாலை அணிபவர்கள் முன் வருக. இந்த மாலை அணிபவர்கள் ஏதோ ஒரு சடங்குக்காக அணியாமல் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கும்படியாக உங்களை தக்க விதத்திலே தயாரித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மாலை அணிபவர்கள் முன் வருக. பாட்டு சரி. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி கொண்டு அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்புமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே இதோ எங்களுடைய பாத யாத்திரைகள், எங்களுடைய பங்கினுடைய பாத யாத்திரைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் இங்கிருந்து நம்முடைய அன்பு தாயினுடைய திருத்தலத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணத்தை ஆசீர்வதிங்க. போகும்போதும் வரும்போதும் பத்திரமாய் பாதுகாத்தரலும். மேலும் இவர்கள் எதற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த கருத்தை நிறைவேற்றி தர முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த குடும்பத்தோடு இளங்கட்டும். எல்லாம் உடைய இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் நீங்கள் அணிகிற இந்த தவ மாலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மாதா பாடல்.
துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். கமழும் சோலை சோர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. கமழும் சோலை சேர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வாழவும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் இறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். கமழும் சோலை சேர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. கமழும் சோலை சேர்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஓங்கிட